பெரிய ஐஸ்வர்யவான், கனம் மிகுந்தவன், மகா பிரபு, ஆண்டவனே என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு, தனக்கு அப்புறம் தன்னுடைய பேரை சொல்லக்கூடிய மகனுக்கு எப்படி பெண் பார்க்க போறாரு அப்படின்னு பார்க்கலாம். இந்த வழிப்பிரயாணம் எப்படிப்பட்டது? பெயர்சபால இருந்து மெசபதோமியாவுக்கு 3318 மைல் மாத கணக்கில் பிரயாணம் போகணும். ஒட்டகத்தில் போறாங்க. 10 ஒட்டகத்தை அவன் எடுத்துக்கிறான் அந்த ஊழியக்காரன். உச்சிதமான பொருட்கள் அப்படின்னா விலையுயர்ந்த பொருட்கள், காண கிடைக்காத பொருட்கள், யாராலும் வைத்திருக்க முடியாத பொருட்கள். 5340 கிலோமீட்டர் பயணம் போறாரு. பாருங்க, நம்ம பக்கத்து தெருவுக்கு போறதா இருந்தாலே பல ஃபோன் பண்ணி கேட்குறோம், இந்த லெஃப்ட் கட்டிங்கா ரைட் கட்டிங்கா, இப்படி வரணுமா அப்படி வரணுமான்னு கேட்குறோம். ஆனால் பாருங்க, 5340 கிலோமீட்டர் வழி தப்பாமல், வழி சிதறாமல், வழி பிறளாமல் கணக்கச்சிதமாக போய் கரெக்டாக மெசபதோமியாவுக்குள்ள போயிட்டார். எப்படி ஒரு கணக்கச்சிதமாக அந்த மெசபதோமியாவுக்கு போனார் அப்படின்னா, வசனம் சொல்லுது 24:7 ஆபிரகாம் சொல்றாரு, தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யறோம், ஒரு வேலையில் இறங்கணும்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உம்முடைய தூதன் எனக்கு முன்பாக போலைன்னா என்ன அங்க அனுப்பாதீங்க ஆண்டவரே. ஒரு பைக் ஸ்டார்ட் பண்றோம், ஒரு கார் ஸ்டார்ட் பண்றோம், அப்ப நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த மாதிரி நான் வெளி விஷயமா போறேன், நீர் உம்முடைய தூதனை, நீர் என்னோடு வராவிட்டால் என்ன அனுப்பாதுங்க ஆண்டவரே. மோசே சொல்றான் இல்லையா, உம்முடைய தூதனை நீர் அனுப்பாவிட்டால் நாங்க போக மாட்டோம், உமது சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும்னு. அதே போலதான் இந்த ஆபிரகாம் சொல்றாரு, நீ உன் வழி பிரயாணத்தை வாக்கிய பண்ண தேவன் ஒரு தூதனை அனுப்புவார். அந்த தூதன் மூலியமா தான் கரெக்டா 5300 கிலோமீட்டர் கரெக்டா போய் சேர்ற.